Good morning, my dear students. Welcome back to our English class. This is your RK sir. So today we are going to start Unit 3. Kindly take your textbook. We have to start with the prose. Prose 3, Forgetting. The title is Forgetting. Kindly take the page number 66, which was written by Robert Lind. Right. இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்கெட்டிங் அப்படின்னாலே நார்மலாக நம்ம என்ன சொல்கிறோம், மறதி. அதாவது ஃபர்கெட்டிங் இஸ் சம்டைம்ஸ் ஃபார் குட் அண்டு மெனி டைம்ஸ் ஃபார் பேட் அப்படின்றது. சில நேரங்களில் இந்த மறதி அப்படின்றது அது பாசிட்டிவாக அமைஞ்சிருது, பல நேரங்களில் மறதி அப்படின்றது நெகட்டிவாக அமைஞ்சிருது இல்லையா? இப்போ ரொம்ப கடினமான காலகட்டத்தை, ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தை, ரொம்ப ஒரு சில சங்கடமான விஷயங்களை மறக்கிறது அப்படின்றது ஒரு பாசிட்டிவ். அதுக்காக எக்ஸாமில் ஆன்சர்ஸ் எல்லாம் மறந்து போயிடுது அப்படின்றது ஒரு நெகட்டிவ். ஸோ இந்த ப்ரோஸ் பொறுத்தவரையிலும் அதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்காது. அங்கங்கே நடக்கக்கூடிய ஆத்தர் லைஃப்பில் பேஸ் பண்ணக்கூடிய அந்த இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ப்ரோஸ் தான் இந்த ஃபர்கெட்டிங். யார் ஆத்தர் சொன்னோம்? ராபர்ட் லின். லெட்ஸ் வி சி அபவுட் த ராபர்ட் லின். ராபர்ட் லிண்ட் the author. Robert Wilson Lind, his full name, 1879 to 1949, an Irish writer. இவர் ஒரு ஐரிஷ் நாட்டை சார்ந்த ஒரு எழுத்தாளர். இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எஸ்ஏயிஸ்ட் ஆஃப் த 20th century. 20th centuryயில் ஒரு மிகப்பெரிய ஒரு எஸ்ஏயிஸ்டாக இருந்தார். He began his career as a journalist. ஒரு பத்திரிகை ஆசிரியராக தான் இவர் தன்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணார். He penned மீன்ஸ் ரோட்டுன்னு அர்த்தம். penned மீன்ஸ் என்னது? ரோட். He wrote numerous articles for the leading newspapers and magazines. அதாவது அந்த ஐரிஷ் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபேமஸான நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ்க்கு நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்கிறாரு, நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்கிறாரு. லைக் டெய்லி நியூஸாகவும் எழுதியிருக்கிறாரு. லைக் டெய்லி நியூஸ், த நியூ ஸ்டேட்ஸ்மேன் அண்டு நேஷன், இதெல்லாம் இவருடைய ஒர்க்கு. ஈரோட் அண்டர் த சூடானேம். சூடானேம்னா புனை பெயர்னு அர்த்தம். இவர் எந்த நேமில் இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் எழுதியிருக்காருன்னா, ராபர்ட் வில்சன் லிண்ட் கிடையாது, ஒய் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்து எழுதியிருக்கிறாரு. இஸ் கவர்ஸ் எ ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ். அப்போ ஒரு சில ஆத்தர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தீம் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட ஒர்க்கை எழுதுவாங்க. பட் ஹீ இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் ரைட்டர்ஸ். ஹீ இஸ் டேக்கிங் ஆல்வேஸ் த சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மனிதனுக்கு நடக்கக்கூடிய அந்த அன்றாட வாழ்க்கையில், அந்த டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் ஃபேஸிங் த ப்ராப்ளம்ஸ், அதாவது ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ஹியூமரஸாகவே சொல்லக்கூடியதில் இவர் வல்லவர். இஸ் அண்ட் வெரி எக்ஸ்பர்ட். அண்டு தே ஆர் ஹியூமரஸ், டிலைட்ஃபுல், ஐரானிக்கல் அண்டு சட்டைரிக்கல். அது ஹியூமரஸாகவும் இருக்கும், டிலைட்ஃபுல்னா சந்தோஷத்தையும் கொடுக்கும், ஐரானிக்கல்னால் இரட்டை, அதாவது முரண்பாடாகவும் இருக்கும், சட்டைரிக்கல்னால் ஒரு தாக்கி பேசுகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இவருடைய ஒர்க் எல்லாமே மிங்கிளாக இருக்கும். ராபர்ட் லிண்ட் வாஸ் அவார்டட் வித் an honorary literary doctorate பை குயின்ஸ் யூனிவர்சிட்டி. குயின்ஸ் யூனிவர்சிட்டியில் இவருக்கு இலக்கியத்துக்கான டாக்டரேட் பட்டம் கொடுத்து ஹானர் பண்ணாங்க. பெல்ஃபாஸ்ட் இன் 1947. பெல்ஃபாஸ்ட்டில் 1947 இவர் கொடுத்தாங்க. ஹி வாஸ் ஆல்சோ ஹானர்டு பை த ராயல் சொசைட்டி ஆஃப் லிட்ரேச்சர் வித் சில்வர் மெடல். அது இல்லாமல் ராயல் சொசைட்டி இவருக்கு சில்வர் மெடல் கொடுத்து இவர் ஹானர் பண்ணியிருக்கு. அண்ட் பை த சண்டே டைம்ஸ் வித் ஏ கோல்டு மெடல்ஸ் ஃபார் பெல்லிஸ் லெட்டர்ஸ். பெல்லிஸ் லெட்டர் அப்படின்ற ஒரு ஒர்க்குக்காக சண்டே டைம்ஸ் அப்படின்ற ஒரு மேகசின்ஸ் பத்திரிகை நிறுவனம் இவருக்கு என்ன கொடுத்துருக்குன்னா கிட்டத்தட்ட கோல்டு மெடலே கொடுத்துருக்கு. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸானவர். இன் ஹிஸ் எஸ்ஏ ஃபர்கெட்டிங், ராபர்ட் லின் டேக்ஸ் ஏ ஹியூமரஸ் லுக் அட் த நேச்சர் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ். இந்த எஸ்ஏல அதாவது மறதி அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அது இயல்பாக நடக்கக்கூடியதா அல்லது அது விரும்பி வரக்கூடியதா, அந்த மறதி அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம
டீட்டெயில்டாக நம்ம இந்த ப்ரோஸில் பார்க்க போகிறோம். ரைட், இப்போ இதை பாருங்கள், இதை செக் பண்ணுங்கள். ஹவு ஷார்ப் இஸ் யுவர் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஒரு டீச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வேர்ட்ஸை வந்து ரீட் பண்ணும்போது அதில் புதுசாக சொல்லக்கூடிய வார்த்தையில் சொன்னால் அதை நியூ என்னன்னு எழுதணும், என் ஃபார் நியூ, ஆர் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஃபார் ரிப்பீட்டட் வேர்ட் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இதையே லைவ் கிளாஸ் ரூம்ஸ்னால் நிச்சயமாக செக் பண்ணியிருக்கலாம். ரைட், ஓகே. இப்போ இதில் நவ் Now read the humorous essay Forgetting by Robert Lynn and his analysis of the fundamental reasons for forgetfulness in humans. மனிதர்களுக்கு மறதி அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கு ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ், அதாவது அடிப்படை காரணங்கள் எல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் இங்கே பார்க்கலாம். ரைட், ஓகே. இந்த ஸ்டோரி, இந்த ப்ரோஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் அன் இன்சிடெண்ட், ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு இந்த மறதி இருக்குது அப்படின்றத ஆவரேஜாக நம்ம சில விஷயங்களை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. A list of articles lost by railway travelers, அதாவது ரயில்வே ட்ராவலர்ஸ்னால் ட்ரெயினில் போகக்கூடிய பயணிகள். அண்டு அதில் எ லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ், நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்காங்க? லண்டன் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பயணிகள் வந்து மிஸ் பண்ண அந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஏறம் விடலான்னு சொல்லி வச்சுருக்காங்க. அண்டு நவ் ஆன் சேல் அட் எ கிரேட் லண்டன் ஸ்டேஷன் ஹாஸ் பீன் பப்ளிஷ், அந்த லண்டன் ஸ்டேஷனில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வரலும் கிட்டத்தட்ட ஒரு டியூரேஷன் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டு இது வரலும் அவங்க மிஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் ஏலம் விடுறதா சொல்லி முடிவெடுத்துருக்காங்க, அதை வச்சுருக்குறாங்க. அண்ட் மெனி பீப்புள் ஹூ ரெட் இட் ஹாவ் பீன் அஸ்டானிஸ்டு அட் த ஆப்சென்ட் மைண்டட்னஸ் ஃபார் தேர் ஃபாலோஸ். நிறைய பேர் இதை பார்த்துட்டு, இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஐயோ, இப்படி கூட மறதி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், if statistical records were available on the subject, however, I doubt whether it would be found that right இந்த கொடுத்த இந்த ஆர்டிகல்ஸ், இந்த லிஸ்ட்டு, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல்னால் இந்த ஒரு தகவல் சரியாக இருந்தால் அதை நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் சந்தேகப்படுறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிக்சர் பாருங்கள், லாஸ்ட் ஃபவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயத்தை தொலைக்கும் போது அல்லது மறக்கும் போது நமக்கு சேடாக இருக்கும், அதுவே வந்து ரிமெம்பர் பண்ணும்போது, அது கண்டுபிடிக்கும் போது ரொம்ப நமக்கு ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லி. ரைட், ஆப்சென்ட் மைண்டட்னஸ் அதாவது மறதி இஸ் காமன். அப்படி பார்த்தா இந்த லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸில் கிடைச்ச இந்த ஆவரேஜான இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா, அப்போ ஆப்சென்ட் மைண்டட்னஸ் அப்படின்றது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காமனான விஷயமா அப்படின்றது எனக்கு நினைக்க தோணுது அப்படின்னு சொல்லி ஆத்தர் ராபர்ட் லிண்டு வந்து இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. It is the efficiency rather than the inefficiency of human memory that compels my wonder. இப்போ மறதி அப்படின்றது இதை வந்து மறுபடியும் இது வந்து ஒரு எஃபிஷியன்ஸியாக ஆர் இன்எஃபிஷியன்ஸியாக, திறமையின்மையா அல்லது ஒரு திறமையான ஒரு விஷயமா மறதி அப்படின்றது. அதை ரிமெம்பர் பண்ணிக்கிட்டால் திறமையானது தான், ரிமெம்பர் பண்ண முடியாது அப்படின்னா இன்எஃபிஷியன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹியூமன் மெமரி தட் கம்பல்ஸ் மை ஒண்டர் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஹியூமன் மெமரி ரொம்ப ஆச்சரியப்படுது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மாடர்ன் மேன் ரிமெம்பர்ஸ் ஈவன் டெலிஃபோன் நம்பர்ஸ். மாடர்ன் மேன்ஸ் வந்து டெலிஃபோன் நம்பர்ஸ் கூட என்ன பண்ணிக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கிறாங்க, ரெக்கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ரிமெம்பர்ஸ் த அட்ரஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாமல் அட்ரஸையும் என்ன பண்ணிக்கிறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ரிமெம்பர்ஸ் டேட்ஸ் ஆஃப் குட் விண்டேஜஸ், அதாவது சில நேரங்களில் நம்ம சில டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெல்லாம் போவோம், அந்த பார்ட்ஸ் எல்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ரைட், அது இல்லாமல் டேட்ஸ் ஆஃப் குட் விண்டேஜஸ்னால் இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரிங்க் ஒயின், அதாவது இந்த ஒரு நாளில் நல்ல ஒரு ஒயின் குடித்தோம் அப்படின்றது. ஒயின் ஆஃப், அதாவது ஹை குவாலிட்டி ஒயினை தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் விண்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கிறாங்க. யார்? இந்த மாடர்ன் மென். என்னென்ன டெலிஃபோன் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறாங்க, அட்ரஸ், ஃப்ரெண்ட்ஸோட அட்ரஸ் ஞாபகம் வச்சுக்கிறாங்க, அண்ட் தென் அந்த நல்ல குட் விண்டேஜஸ் ஒயின் குடித்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு.